ஒரே ஒரு ஓட்டு. 1000 இல்ல, 100 இல்ல. வெறும் ஒரே ஒரு ஓட்டு. அதோட பவர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரோ ஒருத்தர் ஓட்டு போட வராததால பல வருஷ அரசியல் பயணமே முடிவுக்கு வந்துச்சுன்னா உங்களால நம்ப முடியுதா? சரி வாங்க இத பத்தி தெளிவா பாப்போம். ஒரு ஓட்டு நிஜமாவே என்னெல்லாம் பண்ணும்னு இந்த விளக்குரையில தெரிஞ்சுக்கலாம். 2026 திருப்பத்தூர் தேர்தல் களம். ஒரு பக்கம் மூத்த திமுக அமைச்சர், இன்னொரு பக்கம் தவேகவோட புது வேட்பாளர். வாக்கு எண்ணும் அறையில அவ்வளோ அமைதி. ஒவ்வொரு ரவுண்டு முடியும் போதும் அங்கிருந்த பதற்றம் அப்பப்பா சொல்லவே முடியாது. முன்னிலை மாறிக்கிட்டே இருந்துச்சு. வெளியில காத்துக்கிட்டு இருந்த ஆயிரக்கணக்கான மக்களும் மூச்சு அடக்கிட்டு முடிவை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியா அந்த உச்சக்கட்ட தருணமும் வந்துச்சு. இறுதி வாக்கு எண்ணிக்கை திரையில வெளியானது. என்ன நடந்துச்சு தெரியுமா? தவக வேட்பாளருக்கு கிடைச்ச ஓட்டு 83,375. மூத்த திமுக அமைச்சருக்கு கிடைச்ச ஓட்டு 83,374. சரியா ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசம் தாங்க. தமிழக வரலாற்றிலேயே ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்துல நடந்த மாற்றம் இதுதான். இந்த ஒரு ஓட்டு வெற்றி தமிழகத்துல இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திருச்சு. இப்போ உங்களையே கேட்டுக்கோங்க. நாம ஓட்டு போடாம இருக்க பொதுவா என்னென்ன காரணங்கள் சொல்லுவோம்? சும்மா ஏசில தூங்கலாம் இல்ல காஃபி குடிக்கலான்னு ஆசைப்பட்டு என் ஒரு ஓட்டால என்ன ஆக போகுதுன்னு வரிசையா தவிர்க்கிறோம். ஆனா யாரோ ஒருத்தர் ஓட்டு போட போன அந்த ஒத்த முடிவுதான் திருப்பத்தூரோட தலையெழுத்தையே சுத்தமா மாத்திருச்சு. அதே சமயம் இன்னொருத்தர் வீட்லயே இருக்க எடுத்த அந்த முடிவுதான் இங்க எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போட்டிருக்கு. அதனால இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஓட்டோட பவர் என்னன்னு இதை விட யாராலையும் சிறப்பா சொல்ல முடியாது. நம்ம ஓட்டுக்கு என்ன மதிப்புன்னு நீங்க நினைச்சா கண்டிப்பா திருப்பத்தூர் தேர்தல் முடிவை ஒரு விழிப்புணர்வா எடுத்துக்கோங்க. இப்ப சொல்லுங்க, ஒரு தனி மனுஷனோட ஓட்டு நிஜமாவே ஒரு தலைவரை தீர்மானிக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Chronicle. UGUM.